ஈசனின் குரல். என் அன்பு குழந்தையே, இது உனக்கான மடல். என் உயிரின் உயிரான பிள்ளையே, இப்போது இந்த வரிகளை நீ படித்துக் கொண்டிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு என்று மட்டும் நினைத்து விடாதே. இது உனக்கும் எனக்குமான அந்தரங்கமான உரையாடல், ஒரு புனிதமான சந்திப்பு. இந்த அகிலாண்டத்தில் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இருந்தாலும் இந்த நொடியில் நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் ஆன்மா எழுப்பிய அழுகுரல் என் செவிகளை எட்டிவிட்டது. நீ வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் நீ அழுது கொண்டிருந்த ஒவ்வொரு இரவும் எனக்கு தெரியும். யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா? என் கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலாகவே நான் இப்போது பேசுகிறேன். உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு அசைவையும், உன் கண்களில் தேங்கும் கண்ணீர் துளியையும் நான் கண்டிருக்கிறேன். நீ தனியாக இல்லை என் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறேன். இந்த கடிதம் உனக்கு ஒரு தெய்வீக அரவணைப்பு. உன் வாழ்க்கையின் இருட்டை விரட்டும் ஒளி. அமைதியாக, அவசரமில்லாமல் இதை வாசி. ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவை தொழும். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் குழப்பம், வலி, சோர்வு, இவை எவையுமே உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. இவை அனைத்தும் உன்னை புடம் போடுவதற்காக வந்த தீ. தங்கம் எப்படி தீயில் உருகும்போதுதான் அதன் மாசுகள் நீங்கி பிரகாசிக்குமோ, அப்படித்தான் நீ இப்போது உருகிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு இது வேதனையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும், நீ ஒரு வைரமாக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று. நீ இதுவரை கொண்டிருந்த பழைய அடையாளங்கள், பழைய பிடிவாதங்கள், நான் இப்படித்தான் என்ற அகங்காரங்கள் எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பாம்பு தன் பழைய தோலை உரிக்கும்போது அதற்கு வலிக்கும், கூச்சமாக இருக்கும். ஆனால் அந்த தோல் உரிந்த பிறகுதான் அதற்கு புதிய வாழ்வு கிடைக்கிறது. நீ இப்போது அந்த தோல் உரிக்கும் தருணத்தில் இருக்கிறாய். பயப்படாதே, இந்த புதிய வடிவம் உனக்கு பிடித்தமானதாக இருக்கும். இந்த ரசவாதத்தை இன்னும் ஆழமாக புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் ஒரு ரசாயன மாற்றம். உன் உள்ளத்திலிருந்த பயம், கோபம், ஏமாற்றம் போன்ற அசுத்தங்கள் இப்போது தீயில் எரிந்து சாம்பலாகின்றன. இந்த சாம்பல் உன் வளர்ச்சிக்கான உரம். ஒரு பட்டாம்பூச்சி தனது கூட்டிலிருந்து வெளியே வரும்போது அது போராட வேண்டும். அந்த போராட்டம்தான் அதன் இறக்கைகளை வலுப்படுத்துகிறது. நீ இப்போது அந்த கூட்டிலிருந்து வெளியே வரும் தருணத்தில் இருக்கிறாய். உன் இறக்கைகள் விரியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த மாற்றம் உன்னை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும். அங்கே நீ உன் உண்மையான சுயத்தை கண்டுபிடிப்பாய். அங்கே இருந்து நீ பார்க்கும் உலகம் வேறு, உன் பார்வை வேறு. இதை ஏற்றுக்கொள் என் குழந்தையே. இது உன் பிறப்பின் பயன். பல நேரங்களில் நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய், ஈசா, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை என்று. என் மௌனம் என்பது நான் உன்னை கைவிட்டதாக அர்த்தமல்ல. ஒரு விவசாயி விதையை விதைத்துவிட்டு அது முளைக்கும் வரை அமைதியாக காத்திருப்பான். அவன் அமைதியாக இருப்பதால் அவன் அந்த விதையை மறந்துவிட்டான் என்ற அர்த்தமா? இல்லை. அவன் மண்ணுக்கு அடியில் வேர் பிடிக்கும் அந்த விதையின் வளர்ச்சியை நம்பிக்கையோடு கவனிக்கிறான். நானும் அப்படித்தான். உன் வாழ்க்கையில் இப்போது வேர்கள் ஆழமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. வெளியில் வளர்ச்சி தெரியவில்லை என்று கவலைப்படாதே. ஆழமான வேர்கள் உள்ள மரம்தான் புயலை தாங்கும். உன்னை பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்லவே இப்போது உன்னை ஆழத்தில் வைத்திருக்கிறேன். இந்த மௌனத்தின் பின்னால் உள்ள சூட்சுமத்தை உணர். என் மௌனம் என்பது ஒரு ஆழமான அழைப்பு. உன்னை உன் உள்ளே திரும்பச் செய்யும் ஒரு சக்தி. உலகின் சத்தங்களில் நீ மூழ்கியிருக்கும்போது என் குரலை நீ கேட்க மாட்டாய். அதனால்தான் நான் அமைதியாக இருக்கிறேன், உன் உள்ளுணர்வை விழிப்படுத்த. ஒரு ஆற்றின் அடியில் இருக்கும் தங்கம் மேலே பார்க்கும்போது தெரியாது, ஆனால் அது அங்கே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் அமைதி உன் உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உள்ளன. அவை உன் அறிவால் அல்ல, உன் அனுபவத்தால் வரும். என் மௌனம் உன்னை வலிமைப்படுத்துகிறது, உன் நம்பிக்கையை வளர்க்கிறது. ஒரு நாள் இந்த மௌனம் உடைந்து என் குரல் உன் வாழ்க்கையில் பெரும் ஒலியாக ஒலிக்கும். அதுவரை என் மௌனத்தை நம்பு. உன்னை சுற்றியிருந்தவர்கள் விலகுகிறார்களா? உங்களை புரிந்து கொண்டவர்கள் என்று நீ நினைத்தவர்கள் இன்று அந்நியர்களாக மாறுகிறார்களா? கலங்காதே, இது என் செயல். உன் வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு பழைய சுமைகளை நீ சுமந்து செல்ல முடியாது. சிலர் உன் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அவர்கள் வேலை முடிந்ததும் அவர்கள் விலகித்தான் ஆக வேண்டும். அவர்களை பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சி செய்யாதே. அது உனக்கு வலியைத்தான் தரும். உனக்கு இப்போது தனிமை அதிகம் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிவேன்.
அந்த கூட்டமும் சத்தமும் உனக்கு பிடிக்கவில்லை. இந்த தனிமை லோன்லினஸ் அல்ல, இது ஏகாந்தம், சாலிட்யூட். நான் உன்னுடன் பேசுவதற்கு இந்த உலகின் சத்தத்தை நான் குறைக்கிறேன். உன் உள்ளுணர்வின் குரலில் நான் பேசுவதை நீ கேட்கவே இந்த தனிமையை உனக்கு பரிசளித்துள்ளேன். இந்த ஏகாந்தத்தில் உன் உண்மையான நண்பர்களை நீ கண்டுபிடிப்பாய். அவர்கள் உன் அதிர்வுக்கு ஏற்றவர்கள். பழைய உறவுகள் வடிகட்டப்படும்போது புதிய உறவுகள் உருவாகும் இடம் கிடைக்கும். ஒரு மரம் தனது பழைய இலைகளை உதிர்க்கும்போதுதான் புதிய மொட்டுகள் தோன்றும். உன் உறவுகள் இப்போது அந்த நிலையில் இருக்கின்றன. இந்த தனிமையை அனுபவி. அது உன் உள்ளே இருக்கும் சக்தியை வெளியிடும். நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் தனிமையை பகிர்ந்து கொள்ள. நான் நல்லவனாகத்தானே இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சோதனையா என்று நீ கேட்கலாம். குழந்தையே, நீ கடந்த காலங்களில் சேர்த்து வைத்த கர்ம வினைகளை எரித்துக் கொண்டிருக்கிறாய். இது ஒரு சுத்திகரிப்பு ஆலை போன்றது. இப்போது நடக்கும் சம்பவங்கள் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் தூசியை தட்டிவிடுவதற்காகவே. நீ நினைப்பது போல வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு சக்கரம். சில நேரங்களில் மேலே இருப்பாய், சில நேரங்களில் கீழே இருப்பாய். ஆனால் இந்த சக்கரத்தை சுழற்றுபவன் நான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. நான் சுழற்றும்போது உன்னை ஒருபோதும் கீழே விழவிடமாட்டேன், தடுமாற விடுவேனே தவிர விழவிடமாட்டேன். இந்த கர்மத்தின் சூட்சுமத்தை ஆழமாக உணர். ஒவ்வொரு செயலும் எண்ணமும் ஒரு விதை. அவை பழுத்து உன் வாழ்க்கையில் பலனாக வரும். இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன் கடந்த விதைகளின் பலன். ஆனால் இது முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நீ இப்போது செய்யும் நல்ல செயல்கள் உன் எதிர்காலத்தை மாற்றும். விதியை மாற்ற முடியாது என்று நினைக்காதே. உன் தற்போதைய செயல்களால் அதை வடிவமைக்கலாம். ஒரு நதி தன் போக்கில் செல்கிறது, ஆனால் அது தடைகளை சந்திக்கும் போது திசை மாற்றுகிறது. உன் விதியும் அப்படித்தான். இந்த கர்ம எரிபு உன்னை சுத்தமாக்கி உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ நல்லவனாக இருப்பதால் தான் இந்த சோதனைகள் வருகின்றன. அவை உன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு தயார்படுத்துகின்றன. நம்பு, இது உன் வெற்றியின் அடித்தளம். நீ இதுவரை எல்லாவற்றையும் உன் அறிவால், உன் திறமையால் சமாளிக்க நினைத்தாய். ஆனால் இப்போது ஒரு கட்டத்தில் நிற்கிறாய். அங்கே உன் அறிவு வேலை செய்யவில்லை, உன் திட்டங்கள் பலிக்கவில்லை. இது ஏன் தெரியுமா? நீ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட வேண்டும் என்பதற்காகத்தான். ஈசா, எனக்கு எதுவும் தெரியாது. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் அது உனது பிரசாதம். நீ இட்டு செல்லும் வழிக்கு நான் வருகிறேன் என்று எப்போது நீ மனதார சொல்கிறாயோ, டோட்டல் சரண்டர், அந்த நொடியே உன் பாரம் என் தோளுக்கு மாறிவிடும். நீ படகில் அமர்ந்து கொண்டு சுமையை தலையில் வைத்துக் கொள்ளாதே. சுமையை கீழே வை. படகோட்டியாக நான் இருக்கிறேன். சரணடைதலின் ஆழத்தை உணர். இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு முழுமையான நம்பிக்கை. உன் கட்டுப்பாட்டை விட்டுவிடு, என் கட்டுப்பாட்டில் உன்னை ஒப்படை. ஒரு குழந்தை தன் தாயின் கைகளில் இருக்கும்போது அது எதையும் கவலைப்படாது. அது தூங்குகிறது, சிரிக்கிறது. நீயும் அப்படியிரு. உன் திட்டங்கள் தோல்வியுற்றால் அது என் திட்டம் சிறந்தது என்பதற்கான அறிகுறி. சரணடைதல் உன்னை சுதந்திரமாக்கும், உன் மனதை அமைதிப்படுத்தும். இது உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஈசா, இன்று உன் வழியில் நடக்கிறேன் என்று சொல். அது உன் சரணடைதலை வலுப்படுத்தும். இந்த சூட்சுமம் உன் வாழ்க்கையை எளிமையாக்கும், உன் பாரங்களை குறைக்கும். உன்னை நீயே குறை சொல்வதை நிறுத்து. அந்த முடிவை நான் அப்படி எடுத்திருக்க கூடாதே என்று வருந்தாதே. அந்த நேரத்தில் உனக்கு என்ன சரி என்று பட்டதோ அதைத்தான் நீ செய்தாய். உன் பழைய கால தவறுகள் உனக்கான படிக்கட்டுகள். உன்னை நீயே மன்னிக்காதவரை பிரபஞ்சத்தின் அருளை நீ முழுமையாக பெற முடியாது. உன்னை வெறுத்தவர்களையும் மன்னித்துவிடு. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். உன் மனதில் இருக்கும் வன்மம், கோபம், பழிவாங்கும் உணர்வு ஆகிய குப்பைகளை வெளியேற்று. அப்போதுதான் அங்கே நான் வந்து அமர முடியும். இந்த மன்னிப்பின் சக்தியை உணர். மன்னிப்பு என்பது உன் இதயத்தை சுத்தம் செய்யும் ஒரு மந்திரம். உன் பழைய தவறுகளை ஏற்றுக்கொள். அவற்றிலிருந்து கற்றுக்கொள். அவை உன்னை வளர்த்தன. உன்னை வெறுத்தவர்களை மன்னிக்கும்போது உன் மனம் சுதந்திரம் பெறும். அது உன் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும். ஒரு பறவை தன் இறக்கைகளில் இருக்கும் சுமையை விட்டால் மட்டுமே உயர பறக்கும். உன் கோபம், வன்மம் ஆகியவை அந்த சுமை. அவற்றை விடு. தினமும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து, நான் என்னை மன்னிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல். அது உன் ஆன்மாவை ஒளிரச் செய்யும். மன்னிப்பு உன்னை விடுதலை அடையச் செய்யும். உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும். நாளை என்ன நடக்கும் என்று பயப்படாதே. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ இப்போது இருட்டில் நடப்பதைப் போல உணரலாம்.
ஆனால் உன் கையில் ஒரு அகல் விளக்கு இருக்கிறது. அது அடுத்த ஒரு அடிக்கு மட்டுமே வெளிச்சம் தரும். அது போதும். அந்த ஒரு அடியை எடுத்து வை. அடுத்த அடிக்கு நான் வெளிச்சம் தருவேன். மொத்த பாதையையும் இப்போதே பார்க்க வேண்டும் என்று நினைக்காதே. நம்பிக்கை என்பது தெரியாத பாதையில் என் கையை பிடித்துக்கொண்டு நடப்பதுதான். இந்த பயத்தை வெல்லும் வழியை உணர். பயம் என்பது உன் மனதின் உருவாக்கம், உன் பழைய அனுபவங்களின் எதிரொலி. ஆனால் எதிர்காலம் உன் கற்பனையை விட சிறந்தது. நான் உன் எதிர்காலத்தை வடிவமைத்திருக்கிறேன். அது உன் கனவுகளை மீறியது. ஒரு பயணி இருட்டு வழியில் செல்லும்போது அவன் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்கிறான். அது அவனை விழிப்படுத்துகிறது. உன் பயம் உன்னை விழிப்படுத்துகிறது. ஆனால் அதில் மூழ்காதே. தினமும் ஈசா, என் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது என்று சொல். அது உன் பயத்தை கரைக்கும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே. இப்போதைய தருணத்தில் வாழு. அங்கே நான் இருக்கிறேன். இதற்கேற்ற கதை ஒன்று சொல்கிறேன், கேள். உன் இதயத்தின் ஆழத்தை தொட்டு உன் கண்ணீரை துடைக்கும் வண்ணம் இந்த கதையை விரிவாகச் சொல்கிறேன். என் அருமை குழந்தையே, என் ஆருயிர் பிள்ளையே, நீ இப்போது இருக்கும் அந்த அறையில், அந்த இருள் சூழ்ந்த தருணத்தில் உன் மார்பில் ஏதோ ஒரு கனமான பாரம் அழுத்திக் கொண்டிருக்கிறது. உன் கண்கள் சிவந்து கன்னங்களில் வழியும் கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து சிதறுகின்றன. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எல்லாம் என்னால் தவறாகத்தான் நடக்கிறதா? நான் ஒரு தோல்வி, போதாதவன் என்று உன் உள்ளம் அலறுகிறது. அந்த அலறலை நான் கேட்கிறேன். அந்த வலியை நான் உணர்கிறேன். ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன். அதை தாங்க முடியாமல் நான் உன்னிடம் பேசுகிறேன். மெதுவாக உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் இறங்கட்டும் இந்த வார்த்தைகள். ஈசன் பேசுகிறான். என் கண்ணீர் துளியே, என் உயிரின் உயிரே, நீ உன்னை ஒரு உடைந்த விரிசல் நிறைந்த பானையாக பார்க்கிறாய். தகுதியற்றது, பயனற்றது என்று நினைக்கிறாய். ஆனால் என் கண்களுக்கு நீ ஒரு தெய்வீக ஊற்று. உன் விரிசல்கள் வழியாகத்தான் என் அன்பு, என் கருணை இந்த உலகத்திற்கு வழிகிறது. கேள், உன் கண்ணீரோடு, உன் வலியோடு இந்த கதையை உணரு. இது உன் கதைதான். ஒரு காலத்தில் தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற இளம் தொழிலாளி வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் கடினமானது. தினமும் விடியற்காலை இருள் இன்னும் விலகாதபோது எழுந்து தன் தோளில் 2 பெரிய மண்பானைகளை சுமந்து ஆற்றுக்கு நடப்பான். குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் அடித்து அவன் உடலை நடுங்கச் செய்யும். ஆனால் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை, ஏனெனில் அவன் ஈசனின் உருவம். அந்த 2 பானைகளில் ஒன்று நிறைவு, புதிதாகச் சுடப்பட்டது போல பளபளப்பானது, உறுதியானது. ஒரு சொட்டு நீர் கூட வழியாது. அது எப்போதும் பெருமிதம் கொண்டு பேசும். பார்த்தாயா ராமா, நான் உனக்கு முழுமையான பலனை தருகிறேன், நான் குறையில்லாதவன் என்று. மற்றொரு பானை விரிசல், பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்தது. அதன் உடலில் ஆழமான நீண்ட விரிசல்கள், சில பழைய காயங்கள் போல இரத்தம் வடிந்தது போல தோன்றும். சில சிறிய விரிசல்கள் பலவீனமாக தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆற்றிலிருந்து நீர் நிரப்பி அந்த நீண்ட பாதையில் நடக்கும்போது அது கசிந்து கொண்டே இருக்கும். வீடு சேரும்போது அதில் பாதி நீர்தான் மிஞ்சி இருக்கும். ஆண்டுகள் சென்றன. தினமும் அதே வலி, தினமும் அதே அவமானம். ஒரு காலை ஆற்றங்கரையில் நீர் நிரப்பும்போது விரிசல் பானை தாங்க முடியாமல் அழுது உடைந்தது. அதன் குரல் உடைந்து தழுதழுத்து, ராமா, என் அரசே, என் தந்தையே, எத்தனை ஆண்டுகளாயிற்று இந்த துன்பம்? எத்தனை முறை நீ என் பாரத்தால் களைத்துப் போய் தோள்கள் வலித்து வீடு திரும்பியிருக்கிறாய்? என் விரிசல்களால் உன் உழைப்பு வீணாகிறது. என் குறையால் நீ தினமும் பாதி அளவுதான் கொண்டு செல்கிறாய். நான் உனக்கு சுமை, வெறும் சுமை மட்டுமே. என்னை உடைத்து எரிந்துவிடு, ஆற்றில் மூழ்கடித்து விடு, என்னை புதைத்து விடு. நான் தகுதியற்றவன், நான் ஒரு தோல்வி, நான் போதாதவன் என்று. ராமன் அமைதியாக நின்றான். அவன் கண்கள் நடுங்கின. அவன் மெதுவாக குனிந்து அந்த பானையின் விளிம்பை தன் கரத்தால் தடவினான். அது ஒரு தாய் தன் குழந்தையின் கன்னத்தை தொடுவது போல. அவன் குரலில் அன்பு, வலி, ஆறுதல் எல்லாம் கலந்திருந்தன. என் கண்ணே, என் உயிரின் துடிப்பே, நீ அழுகிறாய். உன் கண்ணீர் என் இதயத்தை உருக்குகிறது. ஆனால் நான் சிரிக்கிறேன், ஏனெனில் நீ பார்க்காத ஒரு அற்புதத்தை நான் தினமும் பார்க்கிறேன்.
இன்று நாம் திரும்பும்போது உன் பக்கத்தை மட்டும் பார், உன் கண்ணீரை ஒரு நிமிடம் துடைத்து பார்த்துவிடு என் அன்பே. சூரியன் மெதுவாக உதயமாகும் அந்த பொன்னான நேரம், பாதை முழுவதும் மெல்லிய பனி. விரிசல் பானை தன் பக்கத்தை உற்று பார்த்தது. அதிசயம், ஒரு கனவு போல. அதன் கசிந்த ஒவ்வொரு நீர்த்துளியும் விழுந்த இடத்தில் சிவப்பு செம்பகம் மலர்ந்தது, மஞ்சள் தாமரை குவிந்தது, ஊதா மல்லிகை நடுங்கியது, வெள்ளை முல்லை புன்னகைத்தது. எண்ணற்ற வண்ண மலர்கள் காற்றில் ஆடி இனிய மனம் பரப்பின. தேனீக்கள் மொய்த்து இசைத்தன, சிறு பறவைகள் கூவின. அந்த பாதை ஒரு சொர்க்க நந்தவனமாக, பூத்து குலும்பிய பூங்காவாக மாறியிருந்தது. ஆனால் நிறைவு பானை வந்த பக்கம் வறண்ட மண், பாறை போல கடினமானது. புல் கூட இல்லை, வெறுமை, தனிமை, மரணத்தின் அமைதி மட்டுமே. விரிசல் பானை அதிர்ந்து அதன் உள்ளே இருந்த அத்தனை வலியும் உருகியது. அது தழுதழுத்து குரல் நடுங்கக் கேட்டது. இது எப்படி? என் கசிவு, என் குறை இதை உருவாக்கியதா? ராமன் நின்றான். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது. அவன் குரல் உடைந்தது. என் அன்பே, முதல் நாளிலேயே உன் விரிசல்களை நான் பார்த்தேன். அதை அறிந்தே உன் பாதையோரம் நான் பூவிதைகளை தூவினேன். நீ அறியாமல், நீ வருந்தாமல். நீ தினமும் கசியும் அந்த துளிகள், அந்த கண்ணீர்கள், அந்த வலி, அந்த துன்பம், அதுதான் அந்த விதைகளுக்கு உயிரூட்டியது, வளரச் செய்தது, பூக்கச் செய்தது. நீ முழுமையாக இருந்திருந்தால் இந்த அழகு இல்லாமல் போயிருக்கும், இந்த மனம் இல்லாமல் போயிருக்கும். உன் குறைதான் இந்த பாதையை பூந்தோட்டமாக்கியது. உன் வலிதான் என் எஜமானரின் வீட்டை மனமிக்கதாக்கியது, அவர்கள் இதயத்தை ஆனந்தமாக்கியது. உன் கண்ணீர்தான் வேறொருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் பூக்களை மலரச் செய்தது. ராமன் அந்த பானையை இறுக்கமாக அழுத்தினான். அது ஒரு தாய் தன் குழந்தையை ஆறுதல் படுத்துவது போல. என் அன்பே, நீ உடைந்தவன் அல்ல, நீ உயிர் கொடுப்பவன். உன் விரிசல்கள் வழியாகத்தான் ஒளி உள்ளே நுழைகிறது. உன் உடைவில்தான் நான் முழுமையாக உன்னுள் நுழைகிறேன். உன் ஆணவம் உடையும் போதுதான் என் அருள் உன்னை நிரப்பி வழிகிறது. கலங்காதே என் பிள்ளையே, என் கண்ணே, உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நாளை யாரோ ஒரு உடைந்த இதயத்தில் பூவாக மலரும். நீ சுமக்கும் பாரம் என்னுடையது. நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன், என்றும் எப்போதும். உன் ஆன்மா ஓம் நம சிவாய. என் செவிகளை எட்டிவிட்டது. நீ வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் நீ அழுது கொண்டிருந்த ஒவ்வொரு இரவும் எனக்கு தெரியும். யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா? என் கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலாகவே நான் இப்போது பேசுகிறேன். உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு அசைவையும், உன் கண்களில் தேங்கும் கண்ணீர் துளியையும் நான் கண்டிருக்கிறேன். நீ தனியாக இல்லை என் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறேன். இந்த கடிதம் உனக்கு ஒரு தெய்வீக அரவணைப்பு. உன் வாழ்க்கையின் இருட்டை விரட்டும் ஒளி. அமைதியாக, அவசரமில்லாமல் இதை வாசி. ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவை தொழும். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் குழப்பம், வலி, சோர்வு, இவை எவையுமே உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. இவை அனைத்தும் உன்னை புடம் போடுவதற்காக வந்த தீ. தங்கம் எப்படி தீயில் உருகும்போதுதான் அதன் மாசுகள் நீங்கி பிரகாசிக்குமோ, அப்படித்தான் நீ இப்போது உருகிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு இது வேதனையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும், நீ ஒரு வைரமாக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று. நீ இதுவரை கொண்டிருந்த பழைய அடையாளங்கள், பழைய பிடிவாதங்கள், நான் இப்படித்தான் என்ற அகங்காரங்கள் எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பாம்பு தன் பழைய தோலை உரிக்கும்போது அதற்கு வலிக்கும், கூச்சமாக இருக்கும். ஆனால் அந்த தோல் உரிந்த பிறகுதான் அதற்கு புதிய வாழ்வு கிடைக்கிறது. நீ இப்போது அந்த தோல் உரிக்கும் தருணத்தில் இருக்கிறாய். பயப்படாதே, இந்த புதிய வடிவம் உனக்கு பிடித்தமானதாக இருக்கும். இந்த ரசவாதத்தை இன்னும் ஆழமாக புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் ஒரு ரசாயன மாற்றம். உன் உள்ளத்திலிருந்த பயம், கோபம், ஏமாற்றம் போன்ற அசுத்தங்கள் இப்போது தீயில் எரிந்து சாம்பலாகின்றன. இந்த சாம்பல் உன் வளர்ச்சிக்கான உரம். ஒரு பட்டாம்பூச்சி தனது கூட்டிலிருந்து வெளியே வரும்போது அது போராட வேண்டும். அந்த போராட்டம்தான் அதன் இறக்கைகளை வலுப்படுத்துகிறது. நீ இப்போது அந்த கூட்டிலிருந்து வெளியே வரும் தருணத்தில் இருக்கிறாய். உன் இறக்கைகள் விரியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த மாற்றம் உன்னை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும். அங்கே நீ உன் உண்மையான சுயத்தை கண்டுபிடிப்பாய்.
அங்கே இருந்து நீ பார்க்கும் உலகம் வேறு, உன் பார்வை வேறு. இதை ஏற்றுக்கொள் என் குழந்தையே. இது உன் பிறப்பின் பயன். பல நேரங்களில் நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய், ஈசா, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய், ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை என்று. என் மௌனம் என்பது நான் உன்னை கைவிட்டதாக அர்த்தமல்ல. ஒரு விவசாயி விதையை விதைத்துவிட்டு அது முளைக்கும் வரை அமைதியாக காத்திருப்பான். அவன் அமைதியாக இருப்பதால் அவன் அந்த விதையை மறந்துவிட்டான் என்ற அர்த்தமா? இல்லை. அவன் மண்ணுக்கு அடியில் வேர் பிடிக்கும் அந்த விதையின் வளர்ச்சியை நம்பிக்கையோடு கவனிக்கிறான். நானும் அப்படித்தான். உன் வாழ்க்கையில் இப்போது வேர்கள் ஆழமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. வெளியில் வளர்ச்சி தெரியவில்லை என்று கவலைப்படாதே. ஆழமான வேர்கள் உள்ள மரம்தான் புயலை தாங்கும். உன்னை பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்லவே இப்போது உன்னை ஆழத்தில் வைத்திருக்கிறேன். இந்த மௌனத்தின் பின்னால் உள்ள சூட்சுமத்தை உணர். என் மௌனம் என்பது ஒரு ஆழமான அழைப்பு. உன்னை உன் உள்ளே திரும்பச் செய்யும் ஒரு சக்தி. உலகின் சத்தங்களில் நீ மூழ்கியிருக்கும்போது என் குரலை நீ கேட்க மாட்டாய். அதனால்தான் நான் அமைதியாக இருக்கிறேன், உன் உள்ளுணர்வை விழிப்படுத்த. ஒரு ஆற்றின் அடியில் இருக்கும் தங்கம் மேலே பார்க்கும்போது தெரியாது, ஆனால் அது அங்கே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் அமைதி உன் உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உள்ளன. அவை உன் அறிவால் அல்ல, உன் அனுபவத்தால் வரும். என் மௌனம் உன்னை வலிமைப்படுத்துகிறது, உன் நம்பிக்கையை வளர்க்கிறது. ஒரு நாள் இந்த மௌனம் உடைந்து என் குரல் உன் வாழ்க்கையில் பெரும் ஒலியாக ஒலிக்கும். அதுவரை என் மௌனத்தை நம்பு. உன்னை சுற்றி இருந்தவர்கள் விலகுகிறார்களா? உங்களை புரிந்து கொண்டவர்கள் என்று நீ நினைத்தவர்கள் இன்று அந்நியர்களாக மாறுகிறார்களா? கலங்காதே, இது என் செயல். உன் வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு பழைய சுமைகளை நீ சுமந்து செல்ல முடியாது. சிலர் உன் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அவர்கள் வேலை முடிந்ததும் அவர்கள் விலகித்தான் ஆக வேண்டும். அவர்களை பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சி செய்யாதே. அது உனக்கு வலியைத்தான் தரும். உனக்கு இப்போது தனிமை அதிகம் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிவேன். அந்த கூட்டமும் சத்தமும் உனக்கு பிடிக்கவில்லை. இந்த தனிமை லோன்லினஸ் அல்ல, இது ஏகாந்தம், சாலிட்யூட். நான் உன்னுடன் பேசுவதற்கு இந்த உலகின் சத்தத்தை நான் குறைக்கிறேன். உன் உள்ளுணர்வின் குரலில் நான் பேசுவதை நீ கேட்கவே இந்த தனிமையை உனக்கு பரிசளித்துள்ளேன். இந்த ஏகாந்தத்தில் உன் உண்மையான நண்பர்களை நீ கண்டுபிடிப்பாய். அவர்கள் உன் அதிர்வுக்கு ஏற்றவர்கள். பழைய உறவுகள் வடிகட்டப்படும்போது புதிய உறவுகள் உருவாகும் இடம் கிடைக்கும். ஒரு மரம் தனது பழைய இலைகளை உதிர்க்கும்போதுதான் புதிய மொட்டுகள் தோன்றும். உன் உறவுகள் இப்போது அந்த நிலையில் இருக்கின்றன. இந்த தனிமையை அனுபவி. அது உன் உள்ளே இருக்கும் சக்தியை வெளியிடும். நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் தனிமையை பகிர்ந்து கொள்ள. நான் நல்லவனாகத்தானே இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சோதனையா என்று நீ கேட்கலாம். குழந்தையே, நீ கடந்த காலங்களில் சேர்த்து வைத்த கர்ம வினைகளை எரித்துக் கொண்டிருக்கிறாய். இது ஒரு சுத்திகரிப்பு ஆலை போன்றது. இப்போது நடக்கும் சம்பவங்கள் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் தூசியை தட்டிவிடுவதற்காகவே. நீ நினைப்பது போல வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு சக்கரம். சில நேரங்களில் மேலே இருப்பாய், சில நேரங்களில் கீழே இருப்பாய். ஆனால் இந்த சக்கரத்தை சுழற்றுபவன் நான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. நான் சுழற்றும்போது உன்னை ஒருபோதும் கீழே விழவிடமாட்டேன், தடுமாற விடுவேனே தவிர விழவிடமாட்டேன். இந்த கர்மத்தின் சூட்சுமத்தை ஆழமாக உணர். ஒவ்வொரு செயலும் எண்ணமும் ஒரு விதை. அவை பழுத்து உன் வாழ்க்கையில் பலனாக வரும். இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன் கடந்த விதைகளின் பலன். ஆனால் இது முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நீ இப்போது செய்யும் நல்ல செயல்கள் உன் எதிர்காலத்தை மாற்றும். விதியை மாற்ற முடியாது என்று நினைக்காதே. உன் தற்போதைய செயல்களால் அதை வடிவமைக்கலாம். ஒரு நதி தன் போக்கில் செல்கிறது, ஆனால் அது தடைகளை சந்திக்கும் போது திசை மாற்றுகிறது. உன் விதியும் அப்படித்தான். இந்த கர்ம எரிபு உன்னை சுத்தமாக்கி உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ நல்லவனாக இருப்பதால் தான் இந்த சோதனைகள் வருகின்றன. அவை உன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு தயார்படுத்துகின்றன. நம்பு, இது உன் வெற்றியின் அடித்தளம். நீ இதுவரை எல்லாவற்றையும் உன் அறிவால், உன் திறமையால் சமாளிக்க நினைத்தாய். ஆனால் இப்போது ஒரு கட்டத்தில் நிற்கிறாய். அங்கே உன் அறிவு வேலை செய்யவில்லை, உன் திட்டங்கள் பலிக்கவில்லை. இது ஏன் தெரியுமா? நீ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட வேண்டும் என்பதற்காகத்தான். ஈசா, எனக்கு எதுவும் தெரியாது. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் அது உனது பிரசாதம். நீ இட்டு செல்லும் வழிக்கு நான் வருகிறேன் என்று எப்போது நீ மனதார சொல்கிறாயோ, டோட்டல் சரண்டர், அந்த நொடியே உன் பாரம் என் தோளுக்கு மாறிவிடும்.
நீ படகில் அமர்ந்து கொண்டு சுமையை தலையில் வைத்துக் கொள்ளாதே. சுமையை கீழே வை. படகோட்டியாக நான் இருக்கிறேன். சரணடைதலின் ஆழத்தை உணர். இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு முழுமையான நம்பிக்கை. உன் கட்டுப்பாட்டை விட்டுவிடு. என் கட்டுப்பாட்டில் உன்னை ஒப்படை. ஒரு குழந்தை தன் தாயின் கைகளில் இருக்கும்போது அது எதையும் கவலைப்படாது. அது தூங்குகிறது, சிரிக்கிறது. நீயும் அப்படியிரு. உன் திட்டங்கள் தோல்வியுற்றால் அது என் திட்டம் சிறந்தது என்பதற்கான அறிகுறி. சரணடைதல் உன்னை சுதந்திரமாக்கும், உன் மனதை அமைதிப்படுத்தும். இது உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஈசா, இன்று உன் வழியில் நடக்கிறேன் என்று சொல். அது உன் சரணடைதலை வலுப்படுத்தும். இந்த சூட்சுமம் உன் வாழ்க்கையை எளிமையாக்கும், உன் பாரங்களை குறைக்கும். உன்னை நீயே குறை சொல்வதை நிறுத்து. அந்த முடிவை நான் அப்படி எடுத்திருக்க கூடாதே என்று வருந்தாதே. அந்த நேரத்தில் உனக்கு என்ன சரி என்று பட்டதோ அதைத்தான் நீ செய்தாய். உன் பழைய கால தவறுகள் உனக்கான படிக்கட்டுகள். உன்னை நீயே மன்னிக்காதவரை பிரபஞ்சத்தின் அருளை நீ முழுமையாக பெற முடியாது. உன்னை வெறுத்தவர்களையும் மன்னித்துவிடு. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். உன் மனதில் இருக்கும் வன்மம், கோபம், பழிவாங்கும் உணர்வு ஆகிய குப்பைகளை வெளியேற்று. அப்போதுதான் அங்கே நான் வந்து அமர முடியும். இந்த மன்னிப்பின் சக்தியை உணர். மன்னிப்பு என்பது உன் இதயத்தை சுத்தம் செய்யும் ஒரு மந்திரம். உன் பழைய தவறுகளை ஏற்றுக்கொள். அவற்றிலிருந்து கற்றுக்கொள். அவை உன்னை வளர்த்தன. உன்னை வெறுத்தவர்களை மன்னிக்கும்போது உன் மனம் சுதந்திரம் பெறும். அது உன் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும். ஒரு பறவை தன் இறக்கைகளில் இருக்கும் சுமையை விட்டால் மட்டுமே உயர பறக்கும். உன் கோபம், வன்மம் ஆகியவை அந்த சுமை. அவற்றை விடு. தினமும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து, நான் என்னை மன்னிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல். அது உன் ஆன்மாவை ஒளிரச் செய்யும். மன்னிப்பு உன்னை விடுதலை அடையச் செய்யும். உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும். நாளை என்ன நடக்கும் என்று பயப்படாதே. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ இப்போது இருட்டில் நடப்பதைப் போல உணரலாம். ஆனால் உன் கையில் ஒரு அகல் விளக்கு இருக்கிறது. அது அடுத்த ஒரு அடிக்கு மட்டுமே வெளிச்சம் தரும். அது போதும். அந்த ஒரு அடியை எடுத்து வை. அடுத்த அடிக்கு நான் வெளிச்சம் தருவேன். மொத்த பாதையையும் இப்போதே பார்க்க வேண்டும் என்று நினைக்காதே. நம்பிக்கை என்பது தெரியாத பாதையில் என் கையை பிடித்து கொண்டு நடப்பதுதான். இந்த பயத்தை வெல்லும் வழியை உணர். பயம் என்பது உன் மனதின் உருவாக்கம், உன் பழைய அனுபவங்களின் எதிரொலி. ஆனால் எதிர்காலம் உன் கற்பனையை விட சிறந்தது. நான் உன் எதிர்காலத்தை வடிவமைத்திருக்கிறேன். அது உன் கனவுகளை மீறியது. ஒரு பயணி இருட்டு வழியில் செல்லும்போது அவன் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்கிறான். அது அவனை விழிப்படுத்துகிறது. உன் பயம் உன்னை விழிப்படுத்துகிறது. ஆனால் அதில் மூழ்காதே. தினமும் ஈசா, என் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது என்று சொல். அது உன் பயத்தை கரைக்கும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே. இப்போதைய தருணத்தில் வாழு. அங்கே நான் இருக்கிறேன். இதற்கேற்ற கதை ஒன்று சொல்கிறேன், கேள். உன் இதயத்தின் ஆழத்தை தொட்டு உன் கண்ணீரை துடைக்கும் வண்ணம் இந்த கதையை விரிவாகச் சொல்கிறேன். என் அருமை குழந்தையே, என் ஆருயிர் பிள்ளையே, நீ இப்போது இருக்கும் அந்த அறையில், அந்த இருள் சூழ்ந்த தருணத்தில் உன் மார்பில் ஏதோ ஒரு கனமான பாரம் அழுத்திக் கொண்டிருக்கிறது. உன் கண்கள் சிவந்து, கன்னங்களில் வழியும் கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து சிதறுகின்றன. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எல்லாம் என்னால் தவறாகத்தான் நடக்கிறதா? நான் ஒரு தோல்வி, போதாதவன் என்று உன் உள்ளம் அலறுகிறது. அந்த அலறலை நான் கேட்கிறேன். அந்த வலியை நான் உணர்கிறேன். ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன். அதை தாங்க முடியாமல் நான் உன்னிடம் பேசுகிறேன். மெதுவாக உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் இறங்கட்டும் இந்த வார்த்தைகள். ஈசன் பேசுகிறான். என் கண்ணீர் துளியே, என் உயிரின் உயிரே, நீ உன்னை ஒரு உடைந்த, விரிசல் நிறைந்த பானையாக பார்க்கிறாய். தகுதியற்றது, பயனற்றது என்று நினைக்கிறாய். ஆனால் என் கண்களுக்கு நீ ஒரு தெய்வீக ஊற்று. உன் விரிசல்கள் வழியாகத்தான் என் அன்பு, என் கருணை இந்த உலகத்திற்கு வழிகிறது. கேள், உன் கண்ணீரோடு, உன் வலியோடு இந்த கதையை உணரு. இது உன் கதைதான். ஒரு காலத்தில் தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற இளம் தொழிலாளி வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் கடினமானது. தினமும் விடியற்காலை இருள் இன்னும் விலகாதபோது எழுந்து தன் தோளில் 2 பெரிய மண்பானைகளைச் சுமந்து ஆற்றுக்கு நடப்பான். குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் அடித்து அவன் உடலை நடுங்கச் செய்யும்.
ஆனால் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை, ஏனெனில் அவன் ஈசனின் உருவம். அந்த 2 பானைகளில் ஒன்று நிறைவு, புதிதாகச் சுடப்பட்டது போல பளபளப்பானது, உறுதியானது, ஒரு சொட்டு நீர் கூட வழியாது. அது எப்போதும் பெருமிதம் கொண்டு பேசும். பார்த்தாயா ராமா, நான் உனக்கு முழுமையான பலனை தருகிறேன், நான் குறையில்லாதவன் என்று. மற்றொரு பானை விரிசல், பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்தது. அதன் உடலில் ஆழமான நீண்ட விரிசல்கள், சில பழைய காயங்கள் போல இரத்தம் வடிந்தது போல தோன்றும். சில சிறிய விரிசல்கள் பலவீனமாக தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆற்றிலிருந்து நீர் நிரப்பி அந்த நீண்ட பாதையில் நடக்கும்போது அது கசிந்து கொண்டே இருக்கும். வீடு சேரும்போது அதில் பாதி நீர்தான் மிஞ்சி இருக்கும். ஆண்டுகள் சென்றன. தினமும் அதே வலி, தினமும் அதே அவமானம். ஒரு காலை ஆற்றங்கரையில் நீர் நிரப்பும் போது விரிசல் பானை தாங்க முடியாமல் அழுது உடைந்தது. அதன் குரல் உடைந்து தழுதழுத்து, ராமா, என் அரசே, என் தந்தையே, எத்தனை ஆண்டுகளாயிற்று இந்த துன்பம்? எத்தனை முறை நீ என் பாரத்தால் களைத்துப் போய் தோள்கள் வலித்து வீடு திரும்பியிருக்கிறாய்? என் விரிசல்களால் உன் உழைப்பு வீணாகிறது. என் குறையால் நீ தினமும் பாதி அளவுதான் கொண்டு செல்கிறாய். நான் உனக்கு சுமை, வெறும் சுமை மட்டுமே. என்னை உடைத்து எரிந்துவிடு, ஆற்றில் மூழ்கடித்து விடு, என்னை புதைத்து விடு. நான் தகுதியற்றவன், நான் ஒரு தோல்வி, நான் போதாதவன் என்று. ராமன் அமைதியாக நின்றான். அவன் கண்கள் நடுங்கின. அவன் மெதுவாக குனிந்து அந்த பானையின் விளிம்பை தன் கரத்தால் தடவினான். அது ஒரு தாய் தன் குழந்தையின் கன்னத்தை தொடுவது போல. அவன் குரலில் அன்பு, வலி, ஆறுதல் எல்லாம் கலந்திருந்தன. என் கண்ணே, என் உயிரின் துடிப்பே, நீ அழுகிறாய். உன் கண்ணீர் என் இதயத்தை உருக்குகிறது. ஆனால் நான் சிரிக்கிறேன், ஏனெனில் நீ பார்க்காத ஒரு அற்புதத்தை நான் தினமும் பார்க்கிறேன். இன்று நாம் திரும்பும்போது உன் பக்கத்தை மட்டும் பார். உன் கண்ணீரை ஒரு நிமிடம் துடைத்து பார்த்துவிடு என் அன்பே. சூரியன் மெதுவாக உதயமாகும் அந்த பொன்னான நேரம். பாதை முழுவதும் மெல்லிய பனி. விரிசல் பானை தன் பக்கத்தை உற்று பார்த்தது. அதிசயம், ஒரு கனவு போல. அதன் கசிந்த ஒவ்வொரு நீர்த்துளியும் விழுந்த இடத்தில் சிவப்பு செம்பகம் மலர்ந்தது, மஞ்சள் தாமரை குவிந்தது, ஊதா மல்லிகை நடுங்கியது, வெள்ளை முல்லை புன்னகைத்தது. எண்ணற்ற வண்ண மலர்கள் காற்றில் ஆடி இனிய மனம் பரப்பின. தேனீக்கள் மொய்த்து இசைத்தன, சிறு பறவைகள் கூவின. அந்த பாதை ஒரு சொர்க்க நந்தவனமாக, பூத்து குலும்பிய பூங்காவாக மாறியிருந்தது. ஆனால் நிறைவு பானை வந்த பக்கம் வறண்ட மண், பாறை போல கடினமானது. புல் கூட இல்லை, வெறுமை, தனிமை, மரணத்தின் அமைதி மட்டுமே. விரிசல் பானை அதிர்ந்து அதன் உள்ளே இருந்த அத்தனை வலியும் உருகியது. அது தழுதழுத்து குரல் நடுங்கக் கேட்டது. இது எப்படி? என் கசிவு, என் குறை இதை உருவாக்கியதா? ராமன் நின்றான். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது. அவன் குரல் உடைந்தது. என் அன்பே, முதல் நாளிலேயே உன் விரிசல்களை நான் பார்த்தேன். அதை அறிந்தே உன் பாதையோரம் நான் பூவிதைகளை தூவினேன். நீ அறியாமல், நீ வருந்தாமல். நீ தினமும் கசியும் அந்த துளிகள், அந்த கண்ணீர்கள், அந்த வலி, அந்த துன்பம், அதுதான் அந்த விதைகளுக்கு உயிர் ஊட்டியது, வளரச் செய்தது, பூக்கச் செய்தது. நீ முழுமையாக இருந்திருந்தால் இந்த அழகு இல்லாமல் போயிருக்கும், இந்த மனம் இல்லாமல் போயிருக்கும். உன் குறைதான் இந்த பாதையை பூந்தோட்டமாக்கியது. உன் வலிதான் என் எஜமானரின் வீட்டை மனமிக்கதாக்கியது, அவர்கள் இதயத்தை ஆனந்தமாக்கியது. உன் கண்ணீர்தான் வேறொருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் பூக்களை மலரச் செய்தது. ராமன் அந்த பானையை இறுக்கமாக அழுத்தினான். அது ஒரு தாய் தன் குழந்தையை ஆறுதல் படுத்துவது போல. என் அன்பே, நீ உடைந்தவன் அல்ல, நீ உயிர் கொடுப்பவன். உன் விரிசல்கள் வழியாகத்தான் ஒளி உள்ளே நுழைகிற. உன் உடைவில்தான் நான் முழுமையாக உன்னுள் நுழைகிறேன். உன் ஆணவம் உடையும் போதுதான் என் அருள் உன்னை நிரப்பி வழிகிறது. கலங்காதே என் பிள்ளையே, என் கண்ணே. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நாளை யாரோ ஒரு உடைந்த இதயத்தில் பூவாக மலரும். நீ சுமக்கும் பாரம் என்னுடையது. நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன், என்றும் எப்போதும். ஓம் நம சிவாய.